அன்புள்ள நேயர்களுக்கு வணக்கம். தற்போது இலங்கையில உலாவிக் கொண்டிருக்கும் கரண்டான செய்திகளை உங்களுக்கு சுருக்கமா தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையில முதலாவது செய்தியாக என்ன இருக்குது என்றால், இன்று 2026 ஆண்டுக்கான பாராளுமன்றம் ஒன்று கூட்டப்பட்டது. அதுல இன்று சூடான சில விவாதம் நடந்தது. அந்த விவாதங்கள்ல இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது இன்று எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பார்த்து குற்றம் சாட்டுது. இலங்கை என்ற நாட்டுக்கு காசு கணக்கு பார்க்கிறவங்க இல்லாம இலங்கையில நடக்காத ஒரு சம்பவத்தை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. ஒரு கணக்காளர் கணக்கு பார்க்கிறவர் இல்லாம இந்த நாட்டை நடத்தி போறதுங்கிறது குற்றம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்று எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியிட மேல புலி மாறி பாஞ்சி கேள்விகளை கேட்டாங்க. அது சம்பந்தமா பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த வகையில எதிர்க்கட்சி எம்பியான பாராளுமன்ற உறுப்பினரான தயாசிரி ஜெயசேகர அரசாங்கத்தை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த பாராளுமன்றத்துல ஒதுக்கப்படுற நிதி சம்பந்தமா கணக்கு பார்க்க ஒரு கணக்காளர் நாயகம் வேணும். இது ஒரு யதார்த்தமான நிகழ்ச்சி. எப்போதுமே இப்படி இல்லாம அதாவது கணக்காளர் என்ற ஒரு ஆள் இல்லாம நிதி ஒதுக்கப்படுறதெல்லாம் இல்ல. ஆனா இந்த அரசாங்கம் இந்த நாட்டுடைய சட்டத்தையே அரசியல் அமைப்பையே மீறி செயற்படுவது. இது சம்பந்தமாக இலங்கையோட அரசியல் யாப்புல 119 மற்றும் 153 பார்லமெண்டத்தில் ஒதுக்கப்படுற நிதி சம்பந்தமாக கணக்காளர் தான், அதாவது கணக்காளர் நாயகம் தான் இதன் பொறுப்பாக இருப்பார். ஆனால் இந்த அரசாங்கம் இன்னும் கணக்காளர் நாயகத்தை கடந்த டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நியமிக்க இல்ல. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னுக்கு இப்படி ஒரு கணக்காளர் நாயகம் இல்லாட்டி சென்ற வருடம் உள்ள கணக்குகளை எப்படி முடிப்பாங்க? டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னுக்கு முடித்து கொடுக்கணுமே. ஆனா இந்த கணக்குகள் எல்லாம் முடிக்கப்படுறது சாத்தியமே இல்லையே என்பது போல எதிர்க்கட்சி பாஞ்சி எரிஞ்சு விழுந்தாங்க. சரி, இந்த வகையில் இந்த கணக்காளர் நாயகம், அதாவது இந்த பார்லமெண்ட் பணத்துக்கு சல்லிய ஒதுக்குறது சம்பந்தமாக ஒரு அதிகாரம் பெற்ற ஒருவரா இந்த கணக்காளர் இருப்பாரு. இந்த வகையில் இந்த கணக்காளர் நாயகம் சொல்றத சரியான ஆங்கில வார்த்தை ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆடிட்டர் ஜெனரல் எப்படி தெரிவு செய்யப்படுவார் என்று சொன்னா, இலங்கையில அரசியல் அமைப்பு சபை நீக்குது. இந்த அரசியல் அமைப்பு சபை எந்த ஒரு அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல. இதுல கொஞ்சம் மெம்பர்ஸ் அங்கத்தவர்கள் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகள், அதிகாரங்கள் மற்றும் செல்வாக்குக்கு கட்டுப்படாம சுயாதீனமான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இலங்கையில் ஆக உயர்ந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜனாதிபதிக்கு இருக்குது. ஆனா சில விஷயங்கள் ஜனாதிபதி என்ன செய்யணும் சொன்னா, அந்த அரசியல் அமைப்பு சபை இண்டிபெண்டன்ட் கமிஷன், அதாவது சுயாதீன ஆணைக்குழுக்கு அனுப்பி அவங்க தீர்மானிக்கிற விஷயத்தை தான் நடைமுறைப்படுத்தலாம். இதுதான் இலங்கையுடைய அரசியல் யாப்புல ஒன்று. யாப்புன்னு சொன்னா சட்டம். இந்த வகையில இலங்கையில தேர்தல் ஆணைக்குழு, தேர்தல் நடத்துறது சம்பந்தமான ஒரு குழு, அடுத்தது கவர்மெண்ட் சேவை சம்பந்தமான ஆணைக்குழு மற்றும் தேசிய காவல், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு குழு, நீதித்துறை சேவை ஆணைக்குழு, ஊழல் மற்றும் லஞ்ச தடுப்பு ஆணைக்குழு, மனித உரிமை ஆணைக்குழு, நீதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, அடுத்தது தேர்தல் நடத்துற எல்லைகள் மறுசீலமைப்பு, தேர்தல் எல்லையை விரிவாக்குறதா, இந்த எல்லையை அடுத்த எல்லையோட சேர்க்கிறதா, இது சம்பந்தமான ஆணைக்குழு எல்லாம் ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்மார்களோ குறிப்பிட்ட ஆட்களை நியமிச்சு செயற்படுத்துறது இல்லை. இது இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கு அனுப்பி அவங்க எல்லாம் பேசி ஜனாதிபதியோட கையில என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுதான் ஜனாதிபதி என்ன செய்வார், அமல்படுத்துவார். அதே மாதிரி சில ஜொப் இருக்குது, உயர்ந்த பதவிகள் இருக்குது, அதாவது ஆடிட்டர் ஜெனரல், நான் இப்ப சொன்னேன் அந்த விஷயம். அடுத்தது மத்திய வங்கியுடைய ஆளுநர் மற்றும் போலீஸ் மா அதிபர், பாராளுமன்ற பொதுச் செயலாளர், இப்படி சில 7 விஷயங்கள் இருக்குது. இந்த விடயங்களுக்கு பதவி வழங்குறது இந்த சுயாதீன ஆணைக்குழு, பார்லமென்ற அரசியல் அமைப்பு சபை தான் இதனை யாரு எவரு யாருக்கு கொடுக்கும் சொல்லி தீர்மானிக்கும். தீர்மானித்த பிறகு அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பும். ஜனாதிபதி தான் இறுதி முடிவு, தீர்மானத்துக்கு அமைய இறுதி முடிவு எடுப்பது வழமை. இந்த வகையில் தான் இன்று பார்லமெண்டத்தில் பேசுறாரு இந்த ஜனாதிபதி. இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது. நாட்டில் இந்த ஆடிட்டர் இல்ல, கணக்காளர் நாயகம் இல்ல, இந்த வருஷத்துக்குள்ள அதாவது டிசம்பர் 31க்குள்ள வேலையை முடிக்கணும் அப்படின்னு இவரே சொல்றாரு. அதற்கு ஆளும் கட்சி பதில் சொல்லணுமே. அந்த வகையில ஆளும் கட்சி தலைமையில பிரதமர் கொரடா இவ்வாறு பதில் சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான், கணக்காளர் நாயகம்ங்கிறது முக்கியம். ஆனா இந்த அரசியல் அமைப்பு படி, அதாவது சட்டத்திட்டப்படி இந்த சுயாதீன அரசியல் அமைப்பு சபைக்கு ஜனாதிபதி நல்ல குவாலிஃபைடானால, அதாவது அதுக்கு தகுதி உள்ள நபர்களுடைய பெயர்களை வழங்கினார். அதுல வழங்கப்பட்டவர்கள் முழுமையான தகுதியுடையவர்கள், அதாவது அவங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், பட்டய கணக்காளர் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு ஜனாதிபதி அனுப்பிய இந்த பெயர் லிஸ்ட நிராகரித்தது யாரு? இந்த அரசியல் அமைப்பு சபை. ஆகவே இந்த நிராகரிப்பு என்பது இந்த அரசாங்கத்தின் பயணத்தை தடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு என்ற மாதிரி இந்த பிரதமர் கொடடா இன்று பார்லிமெண்டத்தில் பேசினார். அதாவது சுருக்கமா சொன்னா, நாங்க 2 குவாலிஃபைடான ஆள சட்டப்படி நாங்க இந்த பொது சுயாதீன குழுவுக்கு பரிந்துரைத்தோம். ஆனா அந்த பொது சுயாதீன குழு என்ன செஞ்சது? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இது நம்ம அரசாங்கத்தோட பயணத்தை முடக்கிறதுக்கான ஒரு வழி என்ற மாதிரி அவர் பேசுறார். இந்த வேலை சகோதரர்களே, இந்த அரசியலமைப்பு ஆணைக்குழுக்கு தானே இதுல யாரு மெம்பர் ஆயிப்பாங்கன்னு சொன்னா, சபாநாயகர் இருப்பார், அடுத்தது பிரதமர் இருப்பார், அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், அடுத்தது ஜனாதிபதி நியமிக்கிற ஒரு எம்பி இருப்பார், அடுத்தது பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து நியமிக்கிற இன்னொரு எம்பியும் இருப்பார். அது இல்லாம இந்த நாட்டிலுடைய சட்டம், நிதி, நிர்வாகம் இது சம்பந்தமான துறைகள்ல அறிவு பெற்ற 5 பொதுமக்கள் நியமிக்கப்படுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயத்தை முடிவெடுக்குது. இந்த வகையில தான் ஜனாதிபதி கொடுத்த பெயர் இந்த கமிட்டினால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இங்க அரசாங்க சார்பில் இருக்கிற பிரதமரோ சபாநாயகரோ அல்லது ஜனாதிபதியால நியமிச்ச எம்பியோ இதுல சபைக்குள்ள அவங்களோட பவரை பயன்படுத்தி முடிவுக்கு வர முடியாது. இல்ல ஜனாதிபதி இந்த லிஸ்ட் தான் நீங்க போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த வகையில அரசாங்க தரப்புல சொல்லப்பட்ட, அதாவது நாங்க குவாலிஃபைட் ஆனவர்களுக்கு தந்து இந்த அரசியலமைப்பு சபை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படி இந்த பார்லமெண்டத்தில் இன்று பேசியதற்கு உடனே எழுந்த பார்லமெண்டத்தின் எதிர்க்கட்சியில் உள்ள எம்பியான முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு சொல்றாரு. ஜனாதிபதி சில ஆக்களை பரிந்துரை செய்தாரு.
கிடையாது. அந்த பரிந்துரை செய்த முதலாவது நபர் ஜனாதிபதியுடைய நண்பர் பெஞ்ச்மேட். அவரு பிரைவேட்ல பணியாற்றிய ஒரு ஆள். இரண்டாவது அவரு பரிந்துரை செய்தவர் யாருன்னு சொன்னா இந்த கணக்காளர் திணைக்களத்துல சிரேஷ்ட அதிகாரிகளை விட தகுதி குறைந்த ஒரு ஆளைத்தான் இவர் இரண்டாவதாக பரிந்துரை செய்கிறார். மூன்றாவது ஆள் யாருன்னு சொன்னா வெறுமனே 11 மாசம் மாத்திரம் உள்ளக கணக்கு அனுபவம் கொண்ட ஒரு ராணுவ அதிகாரி. இவங்களை தான் இந்த ஜனாதிபதி பரிந்துரை செய்தாரு அப்படின்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டுகிறார். சுருக்கமா சொன்னா வெளியில இதை விட தகுதியான ஆள் கேட்கிறாங்க, அதை விட தகுதி குறைந்தவங்களை தான் இவங்க நியமிக்க போறாங்க. அப்படிப்பட்ட பெயர்களை தான் இந்த அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரை செய்றாங்க. இந்த அரசியலமைப்பு சபை என்பது ஜனாதிபதி அனுப்புகிற பெயர் பட்டியலுக்கு ரப்பர் ஃபிரேம் குத்துற வேலை இல்ல, பொருத்தமற்ற பெயர் வந்தா நிராகரிக்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு சபைக்கு அதிகாரம் உள்ளது என்று எதிர்க்கட்சி இந்த பார்லிமெண்டத்தில் சூடாக விவாதிச்சது. ஆனா அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா நாங்க ஒருபோதும் இந்த அரசியல் யாப்பு சட்டத்திட்டங்களை மீறவில்லை. பொதுவாக இந்த ஆடிட்டர் ஜெனரல் கணக்காளர் நாயகத்தை நியமிக்கிறதுக்கு அதுக்குள்ள அடிப்படை தகுதி அவருக்கு இருந்தால் அவரை இந்த பதவிக்கு நியமிக்கலாம். இந்த வகையில அரசியலமைப்பில் இருக்கிற அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் குவாலிஃபிகேஷன் தகுதி இருந்தால் அவரை நியமிக்கலாம். ஆனால் அவர் இதற்கு முன்னே எங்க வேலை செய்தார், யாருடைய கூட்டாளி என்று விவாதிக்க கூடாது என்று அரசு தரப்பில் பிரதமர் கொரடா அவர்கள் இன்று பேசினார்கள். இதுதான் இன்று நடந்த முக்கியமான விவாதங்கள்ல ஒன்று. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.